வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய கோதுமை மாவு வச்சு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்துருக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்தெடுத்த மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு எல்லா மாவும் இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. உதுத்தும் போது நல்லா உதிர்ந்து வரணும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்ல 2 சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா உதிராக கிடைக்க ஆரம்பிச்சிரும். இங்கே இட்லி பாத்திரத்தில் ட்ரையாக இருக்க ஒரு துணி விரித்து மாவை சேர்த்து அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து தட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக ஹெல்த்தியாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட நீங்கள் நாட்டு சக்கரை ஸ்டாக் இல்லாதனால நான் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கிறேன். சூப்பராக கமகமன் வாசனையோட கோதுமை புட்டு தயாராகிருச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.